அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது அக்கீகா சம்பந்தமாக. அக்கீகா என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஷரியத்தாக ஆக்கினார்கள் என்றால், ஒரு பிறக்கின்ற ஒரு குழந்தை 7 நாட்கள் கழிந்த பின்னால் 7வது தினத்தில் அந்த குழந்தைக்கு ஆடு அறுப்பதை தான் அக்கீகா என்று சொல்லப்படும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எப்படி சொன்னார்கள் என்றால், ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த அக்கீகாவின் மீது அடமானமாக ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் 7வது தினத்தில் அதற்கு முந்தியும் கொடுக்க முடியாது, 7வது தினத்திற்கு பிந்தியும் கொடுக்க முடியாது. 7வது தினத்திற்கு பிந்தி கொடுக்கலாம், 14 நாட்களில் கொடுக்கலாம், அல்லது ஒரு வருடத்தில் கொடுக்கலாம், ஆயுளில் கொடுக்கலாம் என்ற ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தி மிகவும் பலவீனமான ஒரு செய்தி. அதனால் இதை ஆதாரமாக எடுக்க முடியாது. அப்போ இந்த அக்கீகாவை பொறுத்தவரையில் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் 7வது தினத்தில் அந்த குழந்தைக்கு ஆடு அறுக்க வேண்டும், முதலாவது விஷயம். 2வது என்ன செய்யணும் என்றால், அந்த குழந்தையினுடைய தலை மலிக்கப்பட வேண்டும். அதற்கப்புறம் அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டப்பட வேண்டும். இந்த விடயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிமுறையாக காட்டி தந்திருக்கிறார்கள். இப்போ இந்த ஆடு அறுப்பதை பொறுத்த வரைக்கும் ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடுகளும், ஷாத்தானி என்று வருகிறது, 2 ஆடுகளும், பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆட்டையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுத்திருக்கிறார்கள். அப்போ இந்த அடிப்படையில் ஒரு ஆணுக்கு 2 ஆடுகளையும் ஒரு பெண்ணுக்கு 1 ஆட்டையும் அறுக்கலாம். அதே நேரத்தில் சில நேரங்களில் வசதி இல்லாத ஒரு சூழல் இருக்குமாக இருந்தால் ஆணுக்கு 1 ஆட்டை அறுப்பதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிமுறையாக காட்டியிருக்கிறார்கள். இது எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஆட்டை அறுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஆடையும் அறுப்பதற்கும் இஸ்லாம் எங்களுக்கு இந்த வழிமுறைகளை காட்டி தந்திருப்பதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் ஆட்டை தவிர வேறு மிருகங்களை அறுக்க முடியுமா என்று பார்த்தால், மார்க்கத்தில் ஆடுதான் எங்களுக்கு அறுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினால ஆட்டை தவிர வேறு எந்த ஒரு பிராணியை, மான் அறுக்க முடியாது, மறை அறுக்க முடியாது, கோழி அறுக்க முடியாது, எதுவுமே அறுக்க முடியாது. ஆட்டை மாத்திரம்தான் அறுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சொற்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஒன்று ஷாத்துன் என்ற ஒரு சொல், அடுத்ததாக கபஸ். இந்த 2 சொற்களும் தான் அரபு சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிர மாடு பயன்படுத்துவதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. அப்போ இன்றைக்கு என்ன செய்கிறார் என்றால், சிலர் மாட்டை கொடுக்கலாம், ஏனென்றால் கொஞ்சம் பேருக்கு நாம் கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு அமைப்பில் யோசிக்கிறார்கள். ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அக்கீகாவை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லலை. அந்த குழந்தையின் பேரில் ஆடு அறுக்கப்பட்டால் அக்கீகாவினுடைய கடமை முடிந்து விடுகிறது. அதை நாங்கள் விரும்பினால் சாப்பிடலாம், விரும்பினால் என்ன செய்யலாம், ஏழைகளுக்கும் கொடுக்கலாம், அல்லது நாங்கள் சேமித்து வைத்தும் சாப்பிடலாம். மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் பிழையாக செய்வோமாக இருந்தால் அது அக்கீகா என்ற இடத்துக்கு வராது. அப்போ அதனால் மாடு அறுப்பதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. அது பித்ஆ என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒருவர் பலருக்கு தர்மமாக கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர் என்ன செய்யலாம் என்றால், இப்போ உதாரணமாக ஆண் குழந்தைக்கு 2 ஆடுகள் என்று இருக்கின்ற போது அவர் மேலதிக தர்மமாக சதக்காவாக நினைத்தால் இன்னும் 2 ஆடுகளை வேண்டுமானால் அறுக்கலாம். அது அவருக்கு தர்மமாக, மேலதிக தர்மமாக இருக்கும். அதில் எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆனால் அந்த எண்ணிக்கை எங்களுக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிற அதே வழி மிருகம்தான் கொடுக்கப்பட வேண்டும் என்று எங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்ற நிலையில் இதற்கு மாற்றமாக நடப்பதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு அனுமதியும் கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக தலைமலித்தல். தலைமலித்தலை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 அன்று தினத்துக்கு தலைமலிப்பதை சொல்லியிருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், 7வது தினத்தில் தலைமலிக்கப்பட்டு யுஹ்லகு வயுசம்மா, 7வது தினத்தில் தலைமலிக்கப்பட்டு பேரும் வைக்கப்பட வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இந்த அடிப்படையில் அந்த தலையை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் 7வது தினத்தில் மலித்து கொள்ளலாம். சிலர் ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த தலையை மலித்து அதனுடைய இடைக்கு, அந்த முடியினுடைய இடைக்கு தங்கமோ வெள்ளியோ கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஹதீஸ் ஒன்று வருகிறது, ஒரு செய்தி ஒன்று வருகிறது. அதனை பொறுத்த வரைக்கும் அது சில
ஹதீஸ்கலை வல்லுநர்கள் வந்து ஒரு பலவீனமான ஒரு செய்தியாக அதை காட்டுகிறார்கள். அதில் வந்து பலவீனம் இருக்கின்றபடியினால் அதை நாங்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தலை மடித்து விட்டால் போதுமானது. அடுத்ததாக வந்து பேர் சூட்டுதல். பேர் சூட்டுதலை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைக்கு வந்து 7வது தினத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர் சூட்டியிருக்கிறார்கள். அப்போ பேர் சூட்டுகின்ற போது விரும்பிய ஒரு பேரை நாங்கள் சூட்டிக்கொள்ளலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அரபு மொழியில் தான் அந்த பேர் இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. ஆனால் அழகான அர்த்தமுள்ள பெயர்களை சூட்ட வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதன் அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து அழகான பேரை அந்த குழந்தைக்கு சூட்ட வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. கருத்து நேயமுள்ள பெயர்களை நாங்கள் என்ன செய்யலாம், சூட்டிக்கொள்ளலாம் என்பதைத்தான் இதன் மூலம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று குழந்தையினுடைய காதில் வந்து அதானி காமத் சொல்வது, இப்படியான விடயங்கள் வந்து மார்க்கத்தில் வந்து அதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அதாவது அது தொடர்பாக வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் வந்து பலவீனமானவையாக இருக்கிறது. எனவே நாங்கள் வந்து அந்த குழந்தையினுடைய காதில் வந்து அதானி காமத் எல்லாம் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகள் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இதனோடு இன்னொரு விடயத்தை நாம் சொல்ல வேண்டும். சில நேரங்களில் வந்து அந்த குழந்தை வந்து வைத்தியசாலையில் இருந்தாலும், சில நேரங்களில் வந்து பிறந்து ஒரு 10 நாள் அல்லது 20 நாள் இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அதாவது வீட்டில் எங்கே இருக்கின்றோமோ அந்த இடத்தில் அந்த குழந்தையின் பேரில் வந்து நாங்கள் அக்கீக்கா கொடுக்கலாம். குழந்தை வந்து உடன் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அந்த குழந்தை வந்து வைத்தியசாலையில் இருந்தாலும் நாங்கள் வந்து அதற்கு அக்கீக்காவை கொடுத்தால் அந்த குழந்தையின் பேரில் உள்ள அக்கீக்கா நிறைவேற்றிவிடும். ஆனால் ஒருவருக்கு உண்மையிலே அக்கீக்கா கொடுப்பதற்கு வசதி வாய்ப்புகள் இல்லை என்று சொன்னால் இது ஒரு ஃபர்லான ஒரு விடயம் கிடையாது. அதில் எந்த ஒரு குற்றமும் அல்லாஹ் தஆலா அவனுடைய தூதரும் இதிலே பிடிக்க மாட்டார்கள். இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு வழிமுறைகள் உண்டு. எத்தனையோ பேர் வந்து இன்றைக்கு அக்கீக்கா கொடுக்காமல் இருக்கிறார்கள். அப்போ அதுக்காக வேண்டி நாங்கள் கொடுக்க முடியவில்லை என்பதற்காக பிற்காலத்தில் நாம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடெல்லாம் இல்லை. அந்த நேரத்தில் நம்ம கொடுக்க முடியலை அப்படின்னு சொன்னால் அதில் எந்த ஒரு தடையும் கிடையாது. அது மார்க்கத்தில் எந்த ஒரு பாதிப்பையும் எமக்கு ஏற்படுத்தாது. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு இருந்தால் தான் அதை செய்யக்கூடிய ஒரு சூழல் எங்களுக்கு இருக்கின்ற போது தான் அதை நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் உரிய தினங்களில் வந்து இது நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு முன்னரும் பின்னரும் செய்வது வந்து எந்த ஒரு வகையிலும் அக்கீக்கா இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.